சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்து பேசினார். இந்த திடீர் சந்திப்பு குறித்து பேட்டியளித்த தனியரசு மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசியதாக கூறினார். பாஜகவின் கிளை அமைப்பாக அதிமுக செயல்பட்டு வருகிறது என்று மற்றொரு கேள்விக்கும் பதிலளித்தார். அதிமுகவில் கூட்டணி கட்சியினரை மட்டுமின்றி சொந்த கட்சி நிர்வாகிகளையே எடப்பாடி பழனிசாமி மதிப்பது இல்லை என்று குற்றம் சாட்டினார். வாய்ப்பு இருந்தால் திமுக கூட்டணியில் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவேன் என்றும் தனியரசு அந்த பேட்டியின் போது கூறினார். எந்த அணியில் நம்ம இன்னும் வலிமையா பற்றி நின்று பயணிப்பது என்கிறது குறித்து நம்ம முடிவெடுவதற்கு தான் நம்ம முதல்வரை சந்திச்சிருக்கோம். ஆகவே எதிர்காலத்தில் ஒரு வலிமையான வெற்றி கூட்டணியில் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு பயணித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழர்களுடைய நலன், மாநில உரிமை, இந்தி எதிர்ப்பு, சமூக நீதி கொள்கையில் நம்ம இன்னும் வலிமையாக இருப்பது, ஜனநாயகம், சுதந்திரம், மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிற பாஜக அல்ல ஒன்றிய அரசுக்கு அது தருகிற திட்டங்களை எதிர்த்து நின்று களத்தில் நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய பெரும் பொறுப்பு, கடமை, இவைகளை உணர்ந்து இந்த தேர்தலில் கூட்டணி அமைப்பது என்று தனியரசு முடிவெடுத்திருக்கேன்.